நியூஸ் தமிழ் கழுகு. ஊர்ல என்ன சட்டம் வேணும்னாலும் இருக்கட்டும், ஆனா ஏன் லிமிட்ல நான் வைக்கிறது தான் சட்டம்னு அடாவடி காட்டுறாரா ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர். சென்னை மேற்கு மண்டல நுண்ணறிவு பிரிவு உதவி ஆணையர் ஒரு வாய்மொழி உத்தரவு போட்டிருக்காராம். அதுபடி வார விடுப்பெடுக்கும் காவல்துறையினர் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கிட்ட கையெழுத்து வாங்கின அப்புறம்தான் தாங்கிட்ட வரணும்னு உத்தரவாம். பொங்கல் விடுமுறைக்காக கொளத்தூர் காவல் மாவட்டத்தில் பணிபுரிகிற நுண்ணறிவு பிரிவு உதவி ஆய்வாளர் விடுப்பு கேட்டு கிளம்ப ஆய்வாளர் ஒரு தடவை உதவி ஆணையர்கிட்ட சொல்லிட்டு போகும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்காரு. உதவி ஆணையர் அலுவலகத்துல காலையிலிருந்து காக்க வைக்கப்பட்டு உதவி ஆய்வாளர் மயக்கம் போட்டு விழ அவருக்கு மைல்டு அட்டாக்னு தெரிய வந்திருக்கு. இதுக்கு காரணம் விடுப்புக்கு போடப்பட்ட வாய்வழி உத்தரவுதான்னு சொல்றாங்க சக காவலர்கள். புழலு, கோயம்பேடு, கொளத்தூர்னு அனுமதிக்கு ஆபீஸுகள்ல ஏறி இறங்குறதுக்குள்ள விடுப்பே முடிஞ்சிடும்ங்கிற நிலைதான் இருக்காம். உதவி ஆணையரோட இந்த செயலுக்கு அவருக்கு பதவி உயர்வு கிடைக்காத விரக்தி தான் காரணம்னு சொல்றாங்க. காவலர்களுக்கான முதலமைச்சர் பதக்கம் வாங்குறதுல குளறுபடியானுங்கிற அளவுக்கு கேள்விகள் எழுந்திருக்கா. தமிழகத்துல 30,000க்கும் மேற்பட்ட காவலர்களுக்கு முதலமைச்சர் விருது வழங்கப்படலன்னு காவலர்கள் புலம்பிட்டு இருக்காங்களாம். மாவட்ட அளவுல சீனியாரிட்டி பார்க்கறதுனால பல காவலர்களுக்கு முதலமைச்சர் விருது வழங்கப்படலையாம். பக்கத்து மாநிலத்திலெல்லாம் முதலமைச்சர் விருது எளிதா வழங்கப்படுது. 10 வருஷத்துக்கு மேல துறை நடவடிக்கை எதுவும் இல்லாம இருந்தாலே அவங்களுக்கு முதலமைச்சர் விருது வழங்கப்படும். அப்படி வழங்கப்படுறவங்களுக்கு மாசம் 400 ரூபாய் படித்தொகையும் கொடுக்கப்படுது. சிலருக்கு 15 முதல் 20 வருஷம் வரைக்கும் விருதுக்கு அலாட் ஆகுதான். இந்த தாமத காலத்துக்கான அரியரும் கொடுக்கப்படாமலேயே இருக்கான். சிலர் சிபாரிசினால சீக்கிரமே விருது வாங்குறதும் நடக்குதான். அதிகாரிகள் தலைமையில இதெல்லாம் நடக்கிறதுனால கேள்வி கேட்க முடியாம இருக்கிற காவலர்கள் அரசு எப்படியாவது இதுக்கு தீர்வு காணணும்னு புலம்பி வர்றாங்க. போராட்டத்துக்கு வந்த மாதிரி தெரியலேங்கிற அளவுக்கு விஜய டென்ஷன் ஆக்கியிருக்காங்க தவைக்காவினர். தவேக தலைவரும் நடிகருமான விஜய் பரந்தூர் விமான நிலைய திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டக்காரர்களை சந்திக்க போனார். ஏற்கனவே 35 தலைவர்கள் சந்திச்ச நிலையில 36வது தலைவரா போன விஜய்க்கு பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுச்சு. அதுல முக்கியமானது விஜய் கூட அந்த பகுதியை சுத்தி உள்ள 13 கிராம மக்கள் மட்டும்தான் வரணும்னு சொல்லப்பட்ட நிலையில திருச்சி, பெரம்பலூர் மற்றும் வட மாவட்டங்கள் எல்லாத்திலிருந்தும் தொண்டர்கள் வந்ததும் சொந்த ஊர்க்காரங்க 10% கூட இல்லாமலும் தான் கூட்டம் நடந்திருக்கு. போராட்டக்காரர்களை இறங்கி வந்து பார்த்து நெல் கதிரை மட்டும் வாங்கிட்டு போயிருக்காரு விஜய். அவர் வந்தாரு, பேசிட்டு போயிட்டாரு. போராடிக்கிட்டு இருந்த எங்களோட கோரிக்கைகளை கூட விரிவா கேட்கலன்னு வருத்தப்பட்டிருக்காங்க விவசாயிகள். முறையா திட்டமிடாம கட்சி கூட்டம் மாதிரி நடத்தி இருக்காங்கன்னு விஜய்க்கு செய்தி போக ஏற்பாட்டாளர்கள் கிட்ட டென்ஷன் ஆகி இருக்காரு விஜய். ஸ்மார்ட் சிட்டிக்காக எடுக்கப்பட்ட நிலத்துல இருந்த பெட்ரோல் பங்கை இப்ப நடத்துறது வணக்கத்துக்குரிய டெல்டா தரப்பு தானா. தஞ்சாவூர் மாநகரத்துல ஸ்மார்ட் சிட்டி அமைக்கிறதுக்காக தஞ்சாவூர் நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அகழிகளை தூர்வாரணுங்கிற அடிப்படையில கரையோரமா இருக்கக்கூடிய 10,000க்கும் மேற்பட்ட வீடுகளை காலி செய்ய சொல்லி ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. தஞ்சை கொடிமரத்து மூலையில ஆரம்பிச்சு பழைய பேருந்து நிலையம் வரைக்கும் வசித்த ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வீடுகளை அரசு காலி செஞ்சாங்க. அவங்களுக்கு வீடு ஒதுக்கப்பட்டுச்சுனாலும் அகழியோட கரையில இருக்கிற வீடுகள் இடிக்கப்படாதுன்னு திமுக வாக்குறுதி அளிச்சிருந்தாங்க. ஆனா ஆக்கிரமிப்புகளை அகற்றும் போது கொடிமரத்து மூலை அகழிக்கு பக்கத்துல இருந்த பெட்ரோல் பங்கை ஏற்கனவே காலி செஞ்சிருந்தாங்க. அது இப்ப மேயர் சன்ராமநாதன் தரப்பு கையில தான் இருக்கா. வருமானம் தரும் பங்க தர மேயருக்கு மனமில்லையாம். ஸ்மார்ட் சிட்டி நின்னதுனால வீடுகள் திரும்ப தரப்படுமான்னு மக்களும் மேயர்கிட்ட கேட்டு வர்றாங்களாம். அதுக்கு பதில் சொல்லாம பங்க் தொடர்ந்து நடத்துறதுல ஆர்வம் காட்டுறாராம் வணக்கத்துக்குரிய டெல்டா. கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்கான்னு கேட்கிற அளவுக்கு முதல்வர் விழாலேயே புறக்கணிக்கப்பட்டிருக்காரு ஒரு கூட்டணி கட்சி எம்எல்ஏ.
மதுரை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன், மதிமுக எம்எல்ஏ. இவரோட தொகுதிக்குட்பட்ட பகுதியான காமராஜர் சாலை பகுதியில தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தோட 100வது ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றுச்சு. விழா முகப்புல வைக்கப்பட்டிருந்த பிளெக்ஸ் பேனர்கள்ல எம்எல்ஏ பூமிநாதனோட பெயரோ புகைப்படமோ அந்நிகழ்ச்சி அழைப்பதழ்ல பெயரோ இடம்பெறல. ஆனா அதே சமயம் அமைச்சர்கள் பெயர் முதல்வர் விழாவில் இடம்பெறதும் வழக்கம்னாலும் திமுக மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான தளபதியின் பெயரும் புகைப்படமும் இடம்பெற்றிருந்திருக்கு. தொகுதி எம்எல்ஏவான பூமிநாதனுக்கு மேடையில இடம் ஒதுக்கப்படலன்னு சங்கடப்பட்டிருக்காங்க மதிமுக நிர்வாகிகள். இதெல்லாம் முதல்வர் கவனத்துக்கு போகுதான்னே தெரியலன்னு வருத்தப்பட்டிருக்காங்க. நியூஸ் தமிழ் கழுகு.